ஆண்டவர் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கு ஒரு அருமையான வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில சகோதர சகோதரிகள் சொல்லுவாங்க, பிரதர், எங்களுக்கு வருகிற நெருக்கங்கள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், இவைகளின் மத்தியில் எங்கள் வாழ்க்கை ஓடும்போது எங்கள் எண்ணங்களில் ஒரு காரியம் தோன்றும். கர்த்தர் கைவிட்டுட்டாரோ, ஆண்டவர் மறந்துட்டாரோ, எங்கள் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசமான எண்ணம் எங்களுக்குள்ள வரும். பிரதர், எங்களுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இதை காண்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இனி கைவிடப்பட்டவள் அல்ல எப்சிபா, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். நீங்கள் இனி பாழான தேசம் அல்ல, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க பியூலா, உன் தேசம் வாழ்க்கைப்படும், உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் சூழ்நிலை கட்டப்படும். அல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவர் இப்படி உதாரணமான பெயர்களை சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நாம பார்க்குறோம். சிலருக்கு பெயரை மாற்றியே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஏசாயா 62:2 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய் அப்படின்னு வாசிக்கிறோம். அதனால்தான் எப்சிபா பியூலா அப்படின்னு சொல்லி தம்முடைய பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது சிலருடைய வாழ்க்கையில பெயரை மாற்றிய பயங்கரம் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, உன் மனைவியை சாராய் என்று இனி நீ அழைக்காதே, சாராள் என்று அழை, ஏனென்றால் அவள் ஜாதிகளுக்கு தாயானவள். அதே போல ஆதியாகமம் 32:28 வாசிக்கிறோம், யாக்கோபு பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, இனி உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல், தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு ஆண்டவர் பேரை மாற்றுவார். யோவான் 1:42 யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இனி உன்னுடைய பெயர் கேபா, பேதுரு என்று இனி அழைக்கப்படுவாய். பாருங்கள், அன்பாய் இருக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் பெயரை கூட மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அது ஒரு உதாரணம், அதுக்காக பெயரை மாற்றணும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு உதாரணத்தை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ பியூலா, நீ எப்சிபா, கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். நீ பாழான தேசம் அல்ல, கர்த்தர் உன்னை திரும்ப கட்டி எடுப்பார், உன் வாழ்க்கை கட்டப்படும். தேவனுடைய பிள்ளையை சோர்ந்து போக வேண்டாம். ஒரு காலம் தம்முடைய பிள்ளைங்களை கைவிடவே மாட்டார், ஒரு காலம் தம்முடைய பிள்ளைங்களை விட்டு விலகிடவே மாட்டார். அவரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்துக்குள்ள நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எப்சிபா பியூலாவாக ஆசீர்வதித்து கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பி உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன். தேவன் வரும் நாட்களிலே உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறதை முழு நிச்சயமாய் அறிக்கை செய்கிறேன். இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை தந்தபடினா ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம். கைவிடப்பட்டவர்கள் அல்ல ஆண்டவரை, பிரியமானவர்களாக எப்சிபாவாக உடைய பிள்ளைகளை நீர் நினைக்கிறீர். அதே போல பாழான தேசம் அல்ல, பியூலாவாக ஆண்டவரை கட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையாக ஆண்டவரை நினைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இனி உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்களுக்கும் ஒரு புது நாமத்தை தந்தீர் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு புது நாமத்தை எங்களுக்கும் தந்தபடியினால் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே,
Amen. Amen. Praise the Lord. God bless you.